அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ்வின் அழகிய அறிவுரைகள். இந்த காணொளியில் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மறுமையில் மக்களை கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லப்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதை பற்றி நாம் தெளிவாக இந்த காணொளியில் விளங்கி கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் காணொளிக்கு செல்வதற்கு முன்னால் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் அதிகமாக எனக்கு நல்ல ஆதரவு தந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா ஹைரா. அதோடு நின்று விடாமல் நீங்கள் அனைவரும் உங்களுடைய சுற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் இருக்கிற அனைத்து வாட்ஸ்அப்பு மற்ற சமூக வலைத்தளங்கள் அனைத்திற்கும் என்னுடைய இந்த காணொளிகளை ஷேர் செய்து என்னுடைய சங்கை அப்துல் அஜீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாங்க. பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்தி உங்களுடைய ஆதரவு கருத்தை வழங்கி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த காணொளி அனைத்து தமிழ் மக்கள் அனைவருக்கும் சென்றடைய உதவி புரியுங்க. தேங்க்ஸ் வெரி மச். ஜஸாக்கல்லா ஹைர். இப்போ நம்ம காணொலிக்கு செல்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் நடந்து இருக்கின்ற ஒரு சம்பவத்தை இதில் இப்போது நாம் பார்ப்போம். ஏக இறைவனை மறுத்தோர் கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு ஓட்டி செல்லப்படுவார்கள். அவர்கள் அங்கே நரகத்துக்கு அருகில் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். யாரே? வானவர்கள் திறக்கிறார்கள். வானவர்கள் அந்த கதவை திறந்துட்டு அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு கூறும் ஓதி காட்டும் தூதர்கள் உங்களில் இருந்தே உங்களுக்கு வரவில்லையா? இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நாளை பற்றி இப்படி ஒன்று நடக்கும், நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவீர்கள், முகங்குப்புற தள்ளப்படுவீர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லவில்லையா யாரும் இறை தூதர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அம்மக்கள் வந்தார்கள், சொன்னார்கள், என்ன பண்ண விதி, நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக இறைவனை மறுப்போருக்கு வேதனை என்ற கட்டளை உறுதியாகிவிட்டது, அது விதியாகிவிட்டது, அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ரொம்ப மனக்கவலையோடு அங்கே சொல்கிறாங்க. அப்போ நரகத்தின் வாசல்களில் நுழையுங்கள் என்று கூறப்படும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். பெருமை அடிப்போரின் தங்குமிடம் மிகவும் கெட்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுகிறான். அதுக்கு அடுத்து, தமது இறைவனை அஞ்சியோர், அல்லாஹுவை அஞ்சி அவனுடைய குர்ஆன் படியும் அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்களே, அவங்க தான் அஞ்சியோர். அப்போ அவர்களும் சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லப்படுவார்கள். முடிவில் அதன் வாசல்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அங்கே வந்ததும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள், சந்தோஷமாக மன நிம்மதியோட சாந்தியுடன் நுழையுங்கள் என அதன் காவலர்கள், அதாவது வானவர்கள் அவர்களிடம் கூறுவார்கள். அவர்கள் நுழையும் பொழுது அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தும் அல்ஹம்துலில்லாஹ், அவன் தனது வாக்குறுதியை எங்களுக்கு உண்மைப்படுத்தி விட்டான், சொர்க்கத்தில் நாங்கள் விரும்பியவாறு தங்கிட இந்த பூமியை எங்களுக்கு உடைமையாக்கினான், உழைத்தோரின் கூலி நல்லதாகவே இருக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள். வானவர்கள் தமது இறைவனை போற்றி புகழ்ந்து அரிசை சுற்றி வருவதை நீர் காண்பீர். அவர்களுக்கு இடையே நியாய தீர்ப்பு நாள் அன்று நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இது அல் குர்ஆன் 39வது அத்தியாயம் 71வது வசனத்திலிருந்து 75வது வசனம் வரை அல்லாஹ்
இந்த அறிவுரையை நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய நம்பிக்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடியது மறுமையை பற்றி நம்புவது. சரியா? அந்த மறுமையில் நாம் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நம்ம விசாரிக்கப்பட்டு சொர்க்கமோ நரகமோ நமக்கு வழங்கப்படும் என்பதை நாம் அந்த இறுதி நாளின் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம பேசுவது அனைத்தையும் மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பேசாமல் மனசில் நினைப்பதை கூட அல்லாஹ் அறிவான் என்பதையெல்லாம் உணர்ந்தவர்களாக அந்த நம்பிக்கையில், இறுதி நாள் சம்பந்தமான நம்பிக்கையில் அல்லாஹ் இந்த விசாரணை, கேள்வி கணக்கு, சொர்க்க நரகம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இறுதி நாள் நம்பிக்கை என்பது. ஈமானில் உறுதியாக நம்ம நம்ப வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இறுதி நாளை பற்றி நம்புவது. நம்புவது என்னன்னா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். நம்பணும்னு சொன்னால் என்ன, நம்மளே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் யார் பார்க்காட்டியும் யாருக்கும் தெரியாட்டியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது என்பதை உளமாற உறுதியாக நம்பி அதன் அடிப்படையில் நாம் செயல்படும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை இங்கே வழங்கியிருக்கின்ற இந்த உத்தரவாதம் கண்டிப்பாக அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அதில் உறுதியாக நம்ம நம்பி அதன்படி நம்ம செயல்பட அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்துவானாக. இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.